ஹலோ தோழா நேயர்களுக்கு வணக்கம். உண்மையான அரசியல் தகவல்களை நடுநிலையோடு நின்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற எங்களோட இந்த பணி தொடர உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. நம்ம வீடியோஸில் தேங்க்ஸ் பட்டன் எனபிள் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் பட்டன் அல்லது QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச நிதி உதவிகளை செஞ்சு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவுங்கள். வணக்கம் ஹலோ தோழா. வணக்கம் ஹலோ தோழா. நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆணவ கொலைகளுக்கு ரொம்ப நாள் போராடி இதுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வாங்க, இங்கே சாதி வரி தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு சில சங்கிகள் மத்தியில், இதுக்கு ஒரு தனி சட்டம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் போராடி இப்போதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஆணையம் அமைக்க போகிறோம் ஆணவ கொலை தடுக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. அது சொன்னோன்னே கோவம் உள்ள ஒரு அமைப்புக்கு அந்த மாதிரி சாதி வெறி பிடிச்ச PMT வாரியர்ஸ் இசைக்கு ராஜா தேவர் இருக்கார்ல, அவர் இந்த மாதிரி ஒரு SC STக்கு தனி சட்டம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி கூட்டமே நடத்திருக்காங்க. இந்த BC MPC மக்களை இந்த பிள்ளை மாதிரி செட்டியாரு கோனாரு நாடாரு இவ யாருமே நிம்மதியா இன்னைக்கு வாழ முடியாத இன்னைக்கு சூழல் இருக்கு. அப்புறம் வீடு ஏறி பொண்ணு கேட்பாங்க, உன் பிள்ளை அழகா இருக்கு நல்லா படிச்சிருக்கா நான் அவளை காதலிக்க போறேன் எனக்கு பொண்ணு கொடுன்னு கேட்பான். உடனே அந்த தனி சட்டம் எப்படி அந்த சட்டத்தை வச்சு மிரட்டி நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளை தூக்கதான் அந்த சட்டத்தை அவன் பயன்படுத்துறான். SC ST வன்கொடுமை சட்டத்தினால இந்த BC MPC கேஷ்காரங்களை நிறைய கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. நிறைய கஷ்டங்களா? என்ன விதமான கஷ்டங்கள் எனக்கு புரியலையே. அது என்ன மாதிரினா, இப்போ ஒரு வன்கொடுமை நடக்குது SC ST ஒரு பட்டியலினத்த மக்களுக்கு இது ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அவங்கள அதுல காப்பாத்துறதுக்காக அவங்களுக்கு ஒரு நீதி வாங்கி கொடுக்கறதுக்காக இந்த சட்டங்கள்லாம் இருக்கு. இதுல இவங்க என்ன கஷ்டப்படுறாங்க அது எனக்கு புரியலையே. அப்ப எப்படின்னா, நாங்க தொடர்ந்து எங்க ஆதிக்கத்தை செலுத்த முடியல, நாங்க தான் மன்னர் பரம்பரை, நாங்க ஒரு பெரிய ஜாதின்னு சொல்லிட்டு அவளால காமிக்க முடியல, சொல்லிக்க முடியல. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமோ என்னவோ தெரியல. இப்ப ஆணவ கொலைக்கு ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய டேஞ்சருங்க. ஏன்னா அந்த பட்டியல அப்படியே சொல்றாரு, இந்த SC ST பசங்கன்னா பட்டியலினத்த இளைஞர்கள்லாம் இந்த சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா எதுக்கு இந்த சட்டம் கொண்டு வராங்கன்னா இவங்களாம் கேட்பாங்களா. இப்போ ஒரு ST பையன் SC ST பசங்க தைரியமா அவங்க ராஜாக்கள்ல ஒரு போய் கேட்பாங்களா, இந்த பொண்ணை லவ் பண்ணுவாங்களா, எங்களுக்கு இந்த பொண்ணை கட்டி கொடுன்னு கேட்பாங்க. இந்த சட்டம் எல்லாம் கொண்டு வீட்டுக்கே போயிட்டு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு. ஆமா, அப்படி கேட்டா என்ன ஆகும்னா, நம்ம ஏதோ ஆத்திர அவசரத்துல சும்மா லைட்டா அவனை பண்ணிட்டோம்னா என்ன பண்றாங்க, லைட்டா கழுத்து அறுத்து போடுறது, காலை மூட்டை கட்டுறது, இந்த மாதிரி அதான் ஒரு சின்ன விஷயம் போல. நம்ம எதனா ஒரு சின்ன விஷயம் எதனா பண்ணிட்டோம்னா அதுக்கு எதிராக இந்த சட்டம் வந்துரும், அதுக்காக சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம், வன்முறை தோன்ற மாதிரி தான் இந்த பேச்சும் இருக்கு. ஆமா, அது எப்படின்னா, அப்ப நாங்க தொடர்ந்து இந்த மாதிரி அடிச்சு போட்டுன்னு தான் இருப்போம். நாங்க ஒரு பெரிய ராஜா, நாங்க அந்த மாதிரி தான் பேசுவாங்க. நாங்க இந்த மாதிரி பட்டியல மாணவனோ யாரோ ஒருத்தர் யாரு இப்படி வெளியே வந்தாலும் நாங்க அடிச்சு கொல்லுவோங்க. அது எங்க ஆதிக்கம். அது எதுக்கு மாதிரி எதுக்கு நீங்க சட்டத்தை கொண்டு வரீங்க, சட்டத்துக்கு எதுக்கு கொண்டு வரீங்க கேட்டு இருக்காரு. அவர் எதுக்காக கேட்கறேன்னு தெரியல. சரி ஓகே, அப்படியே பார்த்தா அவர் சொல்ற மாதிரியே பாருங்களேன், இந்த SC STக்காக கொண்டு வந்த சட்டத்தினால இந்த BC MPCக்காரன் கஷ்டப்படுறாங்க. நாங்களும் கஷ்டப்படுறோம், எங்களுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னா பரவாயில்ல, எங்களை எதிர்க்க மாதிரி எதுக்கு சட்டத்தை கொண்டு வரேன்னு கேட்கிறாரு அவரு. அதாவது இந்த ஆணவ கொலைக்காக எதிராக தான் சட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஆனா எங்களுக்கு எதிராக நீங்க சட்டத்தை ஏன் கொண்டு வரேன்னு கேட்கிறாரு. அவரே ஒத்துக்கிறாரு, தெரியுது. ஆமா, அப்ப அந்த மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது குற்றமுள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறுக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க பண்ணல, நீங்க ரொம்ப நீதி நியாயம் வாழ்ற, நீங்க அப்படி ஒரு ஜாதி தானே. நீங்க சின்ன வயசுல நான் ஒரு கதை கேட்டிருக்கேன். ஒரு வீட்டுல ஒரு திருட்டு நடக்கும். திருடினவர் என்ன பண்ணுவாருன்னா, அது வீட்டு ஹவுஸ்ல வராங்க, வந்த உடனே என்ன பண்ணுவாரு, திருடின பொருளை எடுத்து ஸ்லாப் மேல உட்காந்துப்பாரு. உட்காந்து வீட்டுக்குள்ள என்னப்பா என்ன ஆச்சு கேட்டா, இது மாதிரி திருட்டு நடந்து போச்சுப்பா அப்படின்வாங்க. அவரு யாருப்பா திருனா, யாரு தெரியுனா, எங்களுக்கு என்னப்பா தெரியும், எல்லாம் மேல இருக்கணும்னு தான் தெரியும் அப்படின்வாங்க. அங்க 2 பேர் திருடினவங்க. திருடினவர் எடுத்துட்டு போயிட்டாரு, சாமான் வெளில எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் கூட என்ன பண்ணா, தப்பிக்க முடியாம ஸ்லாப் மேல உட்காந்துப்பாரு. எல்லாம் மேல இருக்குன்னு தான் தெரியும் சொன்னோடனே மேல இருக்கிறவர், அதாவது ஸ்லாப்ல இருக்க கீழே இறங்கி எங்க எனக்கு என்னவா தெரியும், திருடினவன் வெளியே ஓட்டான், எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. அதாவது அவன் கூட தப்பு பண்ணதான் தெரியுது. அதாவது அவங்க என்ன மீன்ல சொன்னாங்கன்னா, மேல இருக்கிற கடவுளுக்கு நம்பா தெரியும் யார் திருடினான்னு சொல்லிட்டு அவன் அந்த மீன்ல சொன்னா தப்பு பண்ணது நான் தானே, அது உறுத்துது அவங்களுக்கு. நாங்க இந்த சாதி கொலையெல்லாம் பண்றவங்களுக்கு எதிராக தான் நாங்க இந்த சட்டம் கொண்டு வந்தோம். உங்களுக்கு ஏங்க உறுத்துது அந்த சட்டம் கொண்டு வந்தா? இவங்க பேச எப்படி இருக்கு தெரியுமா, ஆணவ கொலை செய்யறது எங்க பிறப்புரிமை, அதையா ஒரு சட்டம் கொண்டு எங்களை பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா தெரியுதா அவர் பேசுற பேச்சுல. ஐயோ, இன்னொருத்தர் அவங்க தலைவர் ஒருத்தர் பேசுறாரு ஸ்டேஜ் இறங்கி,
நாங்க இன்னும் எவ்வளவு நாள் தான் நாங்க மேடையில பேசுவோம் நீங்க பாக்குறீங்களா? நாங்க வீதியில இறங்கி மரணமா ஒரு போராட்டம் நடத்தி காட்டுவோம். இந்த எஸ்சி எஸ்டி இந்த சட்டங்கள்லாம் வந்து முற்றிலுமா ஒழிக்கப்பட வேண்டும். நாங்க ஒரு போராட்டமா இதுக்கு நடத்த போறோம். வந்து நில்லுங்க, வீதியில வந்து நில்லுங்க. அதுக்கப்புறம் நம்மள மாதிரி மாணவர்களே வந்து உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுமோ ட்ரீட் பண்ணி விட்டுருவாங்க. எதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க, என்ன எதுனே தெரியாம இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. சாதி வரி கணக்கெடுப்புலாம் வந்து எடுக்கக்கூடாது அப்படிலாம் சிலர் பேசுவாங்க. எதுக்கு எடுக்கிறாங்க? ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் எது வாங்குறாங்கன்னா, நான் வந்து இந்த சாதிக்காரன் பாருங்க, நான் இந்த சர்டிஃபிகேட் வச்சு சுத்துறேன் தினமும் ஏஞ்சி நான் வந்து நான் இந்த சாதி நான் அடையாளப்படுத்திக்கிறதுக்காக இல்லை. அந்த சாதி சர்டிஃபிகேட் எனக்கு வந்து உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்கு. எனக்கான உரிமைகள் வந்து நான் கேட்க போறேன்னா, ஒரு ரிசர்வேஷன், ஒரு இடஒதுக்கீடோ எனக்கான உரிமைகள் வாங்கிறதுக்காக தான் நான் ஜாதி சர்டிஃபிகேட்டே அப்ளை பண்றேன். நம்ம இந்த விஷயம் பேசணும்னா உடனே கமெண்ட்ல என்ன வந்துருவாங்க, அப்ப நீ உனக்கிட்ட ஜாதி சர்டிஃபிகேட்டே இல்லையா, அப்ப ஏன் நீ அந்த சலுகைகளை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இறங்கிடுவாங்க. சரி, மறுபடியும் இவர்கிட்ட வந்தனா இவர் பார்த்திருக்க ஆல்ரெடி இவர் பேசுற பேச்சு எப்படிதான் இருக்கும் எங்க போனாலும். ஆமா, இங்க மட்டும் இந்த ஸ்டேஜ்ல மட்டும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோன்னா தமிழ சொல்ல கூட ஒரு கலந்துருச்சார். அந்த எபிசோட் நீ பாத்தியா? ஏதோ கிளிப்பு மட்டும் பார்த்தேன். அப்போ 10ஆம் கிளாஸ் படிக்கல காதல் வந்துருச்சு. நம்ம அக்கா தங்கச்சி சூழ்நிலையை பார்க்கணும். அப்போ அந்த பொண்ணு வந்து என்ன இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் விசாரித்தோம். அப்போ அந்த பொண்ணு வந்து நம்ம ஜாதி இல்லை அப்படின்னு உடனே அதை அந்த சரி நம்ம ஏன்னா நம்ம அக்கா தங்கச்சி கட்டி கொடுக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரி காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்கான் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் பொண்ணு எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு மனசில் நினச்சி அதை காதலை விட்டுட்டேன். காதல் வந்துருச்சாமி அவருக்கு? ஆமா, இப்ப இல்லைங்க, 10வது படிக்கும் போது. எத்தனை வயசு இருக்கும் 10வது படிக்கும்போது? ஒரு 15-14 வயசு இருக்கும். ஓ, இவருக்கு வந்தா காதல், அடுத்தவங்களுக்கு வந்தா நாடக காதலாமா? என்ன பண்ணாரா சொல்லுங்க, அவர் லவ் ஸ்டோரியை கேட்போம். என்ன பண்ணாரா? பொண்ணை பார்த்த உடனே காதல் மலர்ந்துச்சா. ஓகே, சரி. ஆனா இல்ல, நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்காங்க. சோ நம்ம இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பையன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஊர்ல இருக்க பேசுவாங்களா. அதனால அக்காவுக்கும் தங்கச்சி கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி பேசினாங்க. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவன் சரி அவன் அண்ணன் குடிக்காரன், இந்த மாதிரி எல்லாம் சுத்துவான் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்க வேணாம் அப்படின்னு தான் பேசுவாங்க. லவ் மேரேஜ் இல்ல, இது இப்படியே பண்ண அவங்க அண்ணன் வந்து ஒரு சாதி வெறி பிடிச்சவன், நாளைக்கு எங்க குடும்பத்துல வந்து கொலை பண்ணுவானா, அந்த வீட்டுல தர மாட்டாங்க பொண்ணு. இது லவ் மேரேஜ் இவர் இப்படிதான் சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிற நடுவர் இருக்காருல்ல, அவர் வந்து அப்படி விடல. கொஸ்டினை வந்து எழுப்புறாரு அவர் நோக்கி. என்ன கேக்குறாருன்னா, நீ ஒரு பொண்ணை பாத்தீங்க, அக்கா தங்கச்சி எல்லாம் உங்களுக்கு தோணுச்சு, குடும்பம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அந்த காதல் வேண்டாம்னு விட்டுட்டீங்க. இப்ப நான் கேக்குறேன்ல, கேட்டவங்க அந்த பொண்ணு முகம் ஞாபகத்துக்கு வந்துச்சு உங்களுக்கு? அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? வந்து என்ன போட்டியா நடத்துறோம்? வந்துச்சுன்னா வந்துச்சுன்னு சொல்ல போறீங்க, வரலன்னா வரலன்னு சொல்ல போறீங்க. வந்துருச்சு, கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, கல்யாணம் பண்ணிக்கலாமோ தோணிக்கா உங்களுக்கு? அப்படி தோணல. ஒரு செகண்ட் கூட யோசிக்கலங்க. அவர் ஞாபகம் வந்துச்சா அப்படின்றது கூட வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் பெண்ணோட உங்களுக்கு வந்து போகுது. அது உங்க சாதி இல்லையே. அப்ப அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாரு. என்னன்னா, ஒரு பொண்ணை பார்க்கும்போது சரி நம்ம ஜாதியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுதான் அந்த பொண்ணு நம்மளோட சாதி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணி, அதாவது 10வது படிக்கும்போது அவருக்கு இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காரு. 10வதுல இருந்து அப்படிதானம்மா. இப்ப நம்ம ஒருத்தரை பார்த்து விரும்புறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விரும்பிட்டு பிடிக்கலன்னா அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பார்த்தாங்க, காதல் வருது, பழகிட்ட மாதிரி தெரியுது, அப்படிதான் கொண்டு போவாங்க. இவர் என்ன சொல்றாரு, நம்ம ஜாதியா வேற ஜாதியான்னு பார்த்தாங்க லவ் வருது, கிட்ட போனதான் தெரியுது கெட்ட பொண்ணா அப்படின்லாம் இல்ல, நம்ம சாதியா வேற சாதி அப்படிதான் பார்த்து. அதாவது 10ஆம் கிளாஸ்ல வருது அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லுவாங்க சின்ன பசங்க எல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா பார்த்துதான் வளருவாங்க. அதுக்குன்னு அவங்க அப்பா அம்மா எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அவங்கள பத்தி நான் தப்பா சொல்ல வரல. ஆனா சின்ன வயசுல நம்ம எதை பார்த்து வளர்றோமோ அதுதான் நமக்குள்ள வந்து ஆழமா பதியும். நம்மளும் அப்படிதான் வருவோம். ஸோ அவர் அந்த இடத்துல இருந்து வளர்ந்ததுனால அது அப்படியே வந்திருக்கு போல. இந்த ஸ்டேஜ்ல பேசும்போது கூட பார்த்துன்னு வைங்களேன், அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நமக்கு ஒரு பொண்ணை பிடிக்குதுன்னு வைங்களேன், அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட போயிட்டு அதை இந்த மாதிரி பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி லவ் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டோன்னே இந்த சட்டத்தை எடுத்துட்டு வந்துருவாங்க நமக்கு எதிராக அப்படின்னா. அதாவது உனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ராப்பரா வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா கூட்டிட்டு போய் பேசினா யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள ஒரு பொண்ணு வீட்டு சைடு என்ன பார்ப்பாங்கன்னா, அந்த பையன் நல்லவனா, எப்படிப்பட்டவன், அவங்க ஃபேமிலி எப்படிப்பட்ட இப்படிதான் பார்ப்பாங்க தவிர அந்த பொண்ணு எந்த சாதி, அந்த பையன் எந்த சாதி, அவங்க இப்படி இந்த சாதியை பத்தி யாரும் வந்து கவலைப்பட மாட்டாங்க. அது எப்படின்னா, நம்ம ஒருத்தர் விரும்புறோம்னா போயிட்டு வந்து நீங்க யாரையாவது விரும்புறீங்களா அப்படி அந்த மாதிரி கேள்விதான் கேட்போம். அப்ப இவரு இப்படி எப்படி கேட்பானே, இவங்க சமுதாயத்துல எல்லாம் நினைக்கிறாருன்னா போயிட்டு நீங்க நம்ம ஜாதியான்னு கேட்டுதான் அப்புறம் போய் லவ்வே ப்ரப்போஸ் பண்ணுவாங்க போல. இவங்க அதை படி பார்த்தோம்னா தெரியல. இன்னும் அந்த மேடைகள்ல அந்த கூட்டமே அது எப்படி நடந்துச்சுன்னா வந்து, இப்ப திமுக அரசே வந்து பட்டியல
பட்டியலினத்தவ மக்களுக்காக தான் செயல்படுது. உங்களுக்குலாம் யார் முதல்ல ஓட்டு போட்டா? SC/ST பீப்புள் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நாங்க போட்டோங்க, தேவர் மக்கள் நாங்க போட்டோங்க ஓட்டு. எங்களால தான் இப்ப நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஓட்டு ஏன் அப்படி ஒரு அந்த இன்னும் கேக்குறாங்கல்ல, என்ன நீங்க சாதி பத்தி பேசுறீங்க, சாதி பத்தி பேசுறீங்க. இந்த காலத்துல யாரு சாதி பாக்குறான்றால எல்லாமே ஒரு ப்ரூஃப் இன்னுமே இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு கூட்டமே போட்டு நடத்திட்டும் இருக்கிறாங்க இந்த மாதிரி. ஸோ இன்னும் வந்து சாதிலாம் இல்லை நம்மள மாதிரி மாணவர்கள் ஒரு முற்போக்கு சிந்தனை நம்மளால வேணா சொல்லிக்க முடியும். ஆனா இன்னுமே சாதியில ஊறி போய் இவ்வளவு பேர் இருக்காங்க. லாஸ்ட் அந்த கவின் கொலை வழக்குல இருந்து இன்னொருத்தர் யாரு, மயிலாடுதுறையில நம்ம வைரமுத்து, அப்படி இந்த மாதிரி எவ்வளவு இளைஞர்கள் உயிர் ஒரு சைடு போயிட்டே இருக்குது. என்ன பண்ண முடியும் நம்மளால? ஒரு நாளைக்கு சேட் ஸ்டேட்டஸ் ஒன்று போடுவோமா, வி ஸ்டாண்ட் வித் வைரமுத்து, ஜஸ்டிஸ் ஃபார் கவின், அவ்வளவுதான் நம்ம பண்றது. அப்ப அதை யார் தடுக்கணும்? அரசாங்கம். ஒரு இந்த சாதியை வந்து காட்டுறவங்க, அதாவது எங்களோட சாதி இருக்கணும், நாங்க இப்படிதான் பண்ணோம் அப்படின்னு இவ்வளவு பெரிய மாநாடு போட்டு இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது ஒழிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோம், அந்த இவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து நிக்க மாற்ற காலத்துல அவங்களும் அந்த அளவுக்கு தைரியமா நிக்கிறோம்னா நம்ம நிக்க மாற்றோம் தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. இப்போ ஒரு பழங்குடியில இருந்து ஒரு அடிமட்டத்துல இருந்து ஒரு நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாவே வந்தாலும் அவர் மேல செருப்பு வீசி அடிக்கிற நிகழ்வுகள் இதுவரையுமே நடந்துட்டு இருக்கு. அவர் மேல செருப்பு வீசி நடந்ததுக்கு இதுவரையுமே வந்து ஒரு கேஸ் எடுக்கல. அது யாருன்னு இதுவரையுமே கண்டுபிடிக்கல. இதே இன்னொரு சைடு பார்த்தோம்னா ஹேமந்த் சோரன், அவர் வந்து ஒரு ஜார்க்கண்ட் முதலமைச்சர். அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அவர் மேல ஏதோ ஒரு ஈடு போய் கேஸ் போட்டு அவர் கைது பண்ணிருக்காங்க போல. அதுக்கு ஒரு சங்கி வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நேஷனல் மீடியால பேசுறான். என்னன்னா வந்து காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தவன காட்டுக்குள்ளேயே திருப்பி விரட்டி அடிப்போம். அவரை பார்த்து அந்த மக்களும் மேல வரணும், நம்ம இன்னும் இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம இன்னும் மேல் நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வந்து இந்த அளவுக்கு. ஏன்னா வந்து ஒரு நார்மல் பீப்புளை வந்து இந்த மாதிரி இடத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். அதுவே இந்த மாதிரி அடிமட்டத்துல இருந்து வர்றது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அதை பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனா அதை வந்து நாங்க துரத்திட்டோம், அதை சொல்லிட்டு ஒரு பெருமையா அதுவும் நார்மலா தனிப்பட்ட முறையில வீட்டுல உட்காந்து பேசல, ஒரு நேஷனல் மீட்டிங்ல வந்து அந்த அளவுக்கு பகிரங்கமா. இங்க வந்து திறமைக்கு ஒரு அங்கீகாரம் இல்லைன்னு அவர் என்ன ஒரு பொறுப்புலாம் இருக்கட்டும், அவன் ஒரு தலைமை நீதிபதியா இருந்தாலுமே நான் செருப்பு விட்டறிவேன். ஏன்னா ஒரு SC/ST பீப்புள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியானாலும் அவருக்கு இதுதான் அவரு அந்த சாதி அடை வச்சு அடையாளம் பத்துறது வந்து தமிழ்நாட்டுல நிலை, இது இந்தியா ஃபுல்லாவே நடந்துட்டு இருக்கு. எப்பதான் இது ஒழிக்கிறது? நாங்க மாணவர்கள் ஒன்று திறனாலும் இது முடியல. ஒரு சட்டம் கொண்டு வரோம், நாங்களா ஒருத்தரா பேச ஆரம்பிச்சா அங்கேயே முடக்கிறது. இந்த கூட்டம் நடந்தது இன்னும் இது எத்தனை பேருக்கு இன்னும் வெளியே தெரியல. நீங்க வேணா அந்த ஃபுல் வீடியோ வந்து இருக்கும், அந்த PMT மீடியான்னு ஒரு சேனல் நினைக்கிறேன், போயிட்டு இந்த கூட்டத்தான முழுசா வீடியோ பாத்துட்டு வந்துருங்க, தெரியும். அதுவும் அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா மைக்க பிடிச்சிட்டு எவ்வளவு ஆக்ரோஷமா நம்ம தான் இங்க குற்றவாளிகள், அந்த ஆணவ கொலைகள் வந்து குற்றவாளி தண்டிக்கதான் கொண்டு வந்தாங்க. அப்ப தெரியும் நம்ம குற்றவாளிகள் இல்லையே, நம்மளுக்கு எதுக்கு தடுக்கிறதுக்கு, எதுக்கு ஒரு சட்டம் அமல்படுறதுக்கு முன்னாடி ஏன் அந்த பயம் வருது? நியாயமா நீங்க என்ன சொல்லணும்? சட்டம் கொண்டு வாங்க. ஆமா, எங்க மேல வந்து காலங்காலமா வந்து எங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க, நாங்க தான் ஆணவ கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு யாருன்னா பண்ணிட்டு போட்டு சட்டம் எடுத்துட்டு வாங்கன்னு தானே சொல்லணும். எதுக்கு பயப்படுறது முதல்ல? ஆனா இவர் பேசுற விஷயம் வந்து உண்மையிலே சர்ச்சைக்குரியது. 10வது படிக்கிறது இருந்தே ஒரு சாதி வெறி இருந்தா இவங்களா திருந்ததுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். இப்ப 10வதுல இருந்தே ஒரு சாதி வெறி ஊறி இருக்குன்னா நம்ம அவரையும் வந்து குறை சொல்ல முடியாது. நீ சொன்ன மாதிரி அந்த சமுதாயம் அதுக்கு பொறுப்பேற்கணும். சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இது இந்த வன்கொடுமை சட்டம்லாம் வந்து பல நாள் போராடி கொண்டு வந்த சட்டம் மாணவ கொலைகளுக்கு எதிராக. ஏன்னா இன்னும் வந்து எல்லாமே ஒன்னா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து ஊரையும் சரியும் எங்கேயுமே ஒன்னா ஆகவே இல்லை. அந்த வேறுபாடுகள்ன்றது இன்ன வரையுமே இருக்கு. பட்டியலினத்தவ மக்களோ பிற்படுத்த சமுதாயப்பட்ட மக்களும் வந்து இன்றாலையும் வந்து ஒரு ஒதுக்கப்பட்டு தான் இருக்காங்க. பெரிய வன்முறைகளுக்கெல்லாம் உள்ளாகிட்டே இருக்காங்க. ஸோ சட்டம் இதுக்காக கொண்டு வரணும். அந்த சமத்துவம் என்ற ஒண்ணு என்னைக்கு நிலைநாட்டுதோ அது வரையும் வந்து இங்க சலுகைகள் இருக்கும், இடஒதுக்கீடு இருக்கும், இந்த மாதிரி தனி சட்டங்கள் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரியான சம்பவங்களை இவங்க பேசிருக்காங்களே, இதை பத்தி உங்க கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஹலோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.